செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் ரசாயன ஆய்வுக்கூடத்தில் இன்று முற்பகல் தீ பரவியமையினால் ஊழியர்கள் 2 காயமடைந்துள்ளனர். பரவிய தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் SK கமகே தெரிவித்துள்ளார். தீயணைப்பு சேவைகள் திணைக்களத்தின் தீயணைப்பு வாகனங்கள் கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் கூறினார். இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக 3 தீயணைப்பு வாகனங்களை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் ரசாயன ஆய்வுக்கூடத்தில் இடம்பெற்ற தீ விபத்தினால் வைத்தியசாலையின் 2 ஊழியர்கள் சிறிய அளவில் காயமடைந்தனர். ஆய்வுக்கூடத்திற்கு பாரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை. எந்த ஒரு உபகரணத்திற்கும் சேதம் ஏற்படவில்லை. சிறிய அளவிலான தீ விபத்தே ஏற்பட்டுள்ளது. ரசாயன பொருட்கள் வெப்பநிலை ஓரளவு அதிகரித்தமையினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என நாம் கருதுகிறோம். அனைத்து ஊழியர்களும் உடனடியாக செயற்பட்டு தீயினை கட்டுப்படுத்தினர். அகில இலங்கை பொது மீன்பிடி சம்மேளனம் இன்று மிரிசையில் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல்வாதி ஒருவரினால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்குமாறு வலியுறுத்தும் நோக்கில் அகில இலங்கை பொது மீனவ சம்மேளனம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை இன்று காலை 6:30 அளவில் மிரிச நகரில் நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தது. ஏற்பாட்டாளர்கள் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள தயாரான மீனவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள அரசியல்வாதி ஒருவர் இடமளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக அகில இலங்கை பொது மீனவ சம்மேளன பிரதிநிதிகள் மிரிச மீன்பிடி துறைமுகம் முன்றலில் ஒலிபெருக்கிகள் மூலம் மீனவர்களுக்கு அறிவிப்புகளை விடுத்தனர். அத்துடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்த வலிகம பிரதேச சபை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் சுசாந்த ஜாலத்துக்கும் ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அகில இலங்கை பொது மீன்பிடி சம்மேளன பிரதிநிதிகள் காலி மாத்திரை பிரதான வீதியின் முச்சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் போதும் குறித்த அரசியல்வாதிக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. දීවර ප්‍රජාවගේ ප්‍රශ්න වෙනුවෙන් අපි ඉන්නවා හැමතැනම. අපේ ඉල්ලීම් අපි දිනාගෙන දීලා තියෙනවා මේගොල්ලන්ට. මේ ඉන්න මේ අහිංසක දීවර ජනතාව මුලා කිරීමක් මේ කරන්නේ. கடந்த ஏப்ரல் மாதம் கடலுக்கு சென்று காணாமற் போனவர்களில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் இன்று காலை தேவேந்திரமுனை சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. உயிரிழந்தவருடன் சென்றிருந்த ஏனைய மீனவர்களும் சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்துள்ளனர். மாத்தரை தெய்வேந்திரமுனை சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மனோஜ் 2 என்ற படகு கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கடலில் இயந்திர கோளாறுக்குள்ளானது. இந்த படகு நடுக்கடலில் பயணிக்கும் போது இயந்திர கோளாறுக்கு உட்பட்டதால் படகில் சென்றவர்கள் அதனை திருத்துவதற்காக இந்தோனேஷியாவிற்கு கொண்டு செல்வதற்கு தீர்மானித்தனர். படகு திருத்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் நாடு திரும்பும்போது கடந்த 29ஆம் தேதி அந்த படகில் இருந்த 54 வயதுடைய RT சுனில் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து அந்த படகில் பயணித்த ஏனைய மீனவர்கள் குறித்த சடலத்தை ஐஸ் கட்டிகள் கொண்டு பாதுகாத்து நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக இன்று காலை 7 மணி அளவில் சடலம் தெய்வேந்திரமுனை சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட சடலம் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் மலர்ஷாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுதுவெல்ல மீன்பிடி துறைமுகத்திற்கு சடலத்தை கொண்டுவரும் காட்சியை நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் URT பிரியந்த நமக்கு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுத்து வரும் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படாமை கவலைக்குரியதாகும். தமது வாழ்க்கைக்கு மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலுவூட்டும் மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாளாந்த முகம் கொடுத்து வருகின்றார்கள். புத்தளம் மாவட்ட முந்தல் பிரதேச சிறு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. புத்தளம் மாவட்டம் கடற்றொழிலுக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டங்களில் ஒன்றாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலுவூட்டும் மீனவர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். முந்தல் பிரதேச சிறு கடற்றொழிலாளர்கள் மீன் மற்றும் இறால் குஞ்சுகளின் பெருக்கம் குறைவடைந்துள்ளமையினால் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளனர். கழிவு நீர் சிறுகடலில் கலப்பதால் சிறிய அளவிலான கடல் வாழ் உயிரினங்கள் அழிவடைவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளினாலும்
சிறுமீன் மற்றும் இறால்களின் பெருக்கம் குறைவடைவதாக முந்தல் சிறு கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். சட்ட விரோதமான வலைகளை பாவிச்சு இந்த கடலில் உள்ள மீனெல்லாம் நாசம் பண்றாங்க. அந்த நாசம் பண்ண நிலையை நாங்கள் அதுக்குள்ள அதிகாரிகளை கண்டு நாங்கள் சந்தித்து அதை பற்றி நாங்கள் விவரமாக கதைச்சோம். விவரமாக கதைக்கும் பொழுது எங்களுக்கு சரிமுறையான உதவி கிடைக்கல. தோணிகளை நிறுத்துவதற்கான இறங்கு துறைகளும் தமக்கு அமைத்து கொடுக்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இப்ப இந்த பிரதேசத்தில் ஒழுங்கான ஒரு இறங்கு துறை இல்லாதால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையிலேயே பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வெள்ள காலத்தில் தோணியில் எழுத்துக்குள்ள வழி இல்லாமல் இருக்கிறாங்க. கடலில் இப்போ பார்த்தா தெரியுது நல்லா அரிச்சிருக்குது. இதுக்கு ஒரு நல்ல முடி ஒன்று வாங்கி தரும்படி இதன் மூலமாக சக்தி டிவி மூலமாக இது எங்களை பெற்றுத்தரும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை அதிகாரிகள் விரைவில் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதே முந்தல் சிறு கடற்றொழிலாளர். இந்து சமுத்திரத்தின் முத்தாக வர்ணிக்கப்படும் நமது நாட்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் உள்ளங்களை கவர்ந்த பல இடங்கள் அதிகமாக காணப்படுகின்றமை விசேடாம்சமாகும். இவ்வாறான அழகிய பிரதேசங்களில் ஒன்றே அம்பாறை மாவட்டத்தில் ஊரணி பகுதியில் உள்ள கல்குடா பகுதியாகும். கடந்த சில காலங்களாக சுற்றுலா பயணிகளின் உள்ளங்களை கவர்ந்த ஒரு பொழுதுபோக்கு இடமாக இந்த இடம் மாறி வருகிறது. இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சர்ஃபிங் எனப்படும் கடலலை சறுக்கலில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த கடல்குடா பகுதியில் அமைந்துள்ள சிறிய மலைக்குன்றுகள் இந்த பகுதியை மேலும் மெருகூட்டுகிறது. சுற்றுலா தலமாக மாறி வரும் இந்த பகுதியில் கடலலை சறுக்கலில் ஈடுபடுவதற்காக பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றமையை அவதானிக்க கூடியதாக உள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எவ்வாறு சுற்றுலா தளமாக மாறி வருகின்றமை எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக அமையும். අද වෙනකොට තමුන්ගේ දරුවන්ට උගන්න ගන්න විදිහක් இன்று பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. பொருட்களின் விலை அதிகம், அதேபோன்று கடனை செலுத்த முடியாதுள்ளது. தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ளன. தற்போது பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். இப்படி இருக்கும்போதுதான் தேர்தலை நடத்தப் போகின்றனர். மாகாண சபை என்பது வெள்ளை யானை போன்றது. இது நாட்டுக்கு தேவையான ஒன்று அல்ல. எனவே இதை இல்லாது செய்ய வேண்டும். இந்த பூமிக்கு பொருத்தமான அபிவிருத்தி ஒன்று இந்த உலகில் இருந்தது. 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் தன்னிறைவடைந்த நாடாக இலங்கை காணப்பட்டது. அந்த நிர்வாக முறைமையை தான் மையமாக கொண்டு இணைய பகுதி மன்னர்களும் இணைந்து செயற்பட்ட காலம் ஒன்று இருந்தது. மன்னராட்சி முறை மீண்டும் தேவையா? வெஸ்ட்மினிஸ்டர் முறையினூடாக பெறப்பட்ட பாராளுமன்ற முறை தவறு என்று கூறினீர்கள். அது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். புலனரவை கால ஆட்சி முறை ஒன்று தேவை என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? இல்லை இல்லை, நீங்கள் பிரச்சனையை மாற்ற வேண்டாம். அந்த முறை அல்ல, அந்த முறைமைக்கு பொருத்தமான முறை ஒன்றை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் குறித்து கதைக்கும் போது இங்கு காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த மாகாண சபையில் போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இதுவரையும் ஆளுநர் கையொப்பமிடவில்லை அல்லது எந்த திட்டமும் நிறைவேற்றப்படுவதில்லை. இவை எதுவும் வழங்கப்படவில்லை. இந்த மாகாண சபை முறைமையினூடாகவும் வழங்கப்படவில்லை. இந்த பிரச்சனை இருந்தாலும் மாகாண சபையினூடாக தத்தமது பிரதேசங்களில் மக்களுக்கு விளங்கும் விதத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும். வடகிழக்கிற்கான தீர்வு இதுதான் என்று நான் கூறுவதில்லை. මේ උතුරු නැගෙනහිර ප්‍රශ්නයට විසඳුම මේකයි කියලා මම කියන්නේ. අපේ ස්ථාවරය ප්‍රජාතන්ත්‍රවාදී පක්ෂයේ ස්ථාවරය அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு. மக்களுக்கு பொருத்தமான அரசியல் யாப்பொன்றை நமது கட்சி எதிர்காலத்தில் முன்வைக்கும். அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை அனைத்து செயற்பாடுகளையும் நாம் முன்னெடுக்கின்றோம். இது மலர்கின்ற கட்சி, 3 மாதங்களேயான ஒரு கட்சி, ஆனாலும் பாரிய திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்ற ஒரு கட்சி. ඉෂ්ට සිද්ධ කරමින් යනවා ජනතාවාදී වැඩපිළිවෙලක් එක්ක. இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த தமிழகத்தின் கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது அணு உலையை செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களால் இந்த திட்டத்துக்கு பலத்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அதனையும் புறந்தள்ளி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சூழலுக்கு ஏற்படும் பாதுகாப்பு பிரச்சினைகளை முன்வைத்து செயற்பாட்டாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையம் தொழிற்படுவதற்கு 100% தயார் நிலையில் உள்ளதுடன் பாதுகாப்பு அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய அமைச்சர் வி நாராயணசுவாமி குறிப்பிட்டார். இதன் மூலம் 2 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது.
தமிழ்நாட்டில் நிலவும் மின் பற்றாக்குறைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. 2032 ஆண்டளவில் 30 அணு உலைகளை நிர்மாணிப்பதன் மூலம் 63 கிகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா எதிர்பார்த்திருக்கின்றது. மத்திய வடமேல் மற்றும் வடமாகாண சபைகளுக்கான தேர்தல் ஒரே தினத்தில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார்.